بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم. ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் பித்அத்துகளை உண்டாக்குவது, ஒவ்வொரு பித்அத்தான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமுதாயத்திற்கு நினைவுறுத்தியதை சிறப்புமிக்க இந்த ஜுமாவுடைய நாள், இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் ஒன்று கூடியிருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் அந்த நபிமொழியை நினைவுபடுத்தி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். இணை வைத்தல், பித்அத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்து செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள், நடவடிக்கைகளை விட்டும் நம் எல்லோரையும் அல்லாஹ் காப்பாற்றி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டதிட்டங்களுக்கு ஏற்ப நம்முடைய வாழ்வை நாம் அமைத்து மரணிக்கும் பொழுது உண்மை முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் நல்லவர்களோடு அல்லாஹ் நம் எல்லோரையும் எழுப்பி சொர்க்கத்தில் நம் உயிரினும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்றாக இருக்கிற ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, உத்தம நபியின் உன்னத தோழர்கள் என்கிற ஒரு தலைப்பின் கீழ் நபித்தோழர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை தொடர்ந்து நாம் அறிந்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்றைய தினம் நம்முடைய வாழ்வில் மிகுந்த படிப்பினைக்குரிய நிறைய முன்மாதிரி சம்பவங்களை உள்ளடக்கி வாழ்ந்த பெரும்பாலான நபித்தோழர்களுடைய கவனத்தை ஈர்த்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவருக்காக வேண்டி விசேஷமான பிரார்த்தனைகளை செய்து அந்த பிரார்த்தனைகளும் இந்த உலகத்திலேயே அங்கீகரிக்கப்பட்ட பல்வேறு சம்பவங்கள் என்று வரலாற்றுக்கு பெரிய ஒரு சொந்தக்காரரான சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாழ்க்கை வரலாற்றை இன்றைய தினம் நாம் பார்க்கவிருக்கிறோம். சஅத் இப்னு அபி வக்காஸ் அவர்களுக்கு ஒரு குறிப்பு பெயர் உண்டு. ஹதீஸுகளிலே நீங்கள் பார்க்கலாம், அபு இஸ்ஹாக் என்று சொல்லப்படும். அவருடைய தாய் ஹம்னா பின்த் சுபியான், அவருடைய தாயினுடைய பெயர். இதில் ஒரு விசேஷம் என்னவென்றால், பனு சஹரா என்கிற குலத்தை சார்ந்த இந்த சஅத் இப்னு அபி வக்காஸ்
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தாய் ஆமினாவினுடைய குலத்தை சார்ந்த காரணத்தினால் தாய் வழி சகோதரர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தந்தையினுடைய பெயர் மாலிக் என்று வரலாறுகளிலே பார்க்க முடிகிறது. இந்த உத்தம தோழர் 270 ஹதீஸுகளை இந்த மனித சமுதாயத்திற்கு அல்லாஹ்வுடைய ரசூலிடமிருந்து கேட்டு அறிவித்துள்ளார். 38 நபிமொழிகள் புகாரி முழுக்க தமிழிலே வெளிவந்து விட்டது, முஸ்லீமும் வெளிவந்து விட்டது. இந்த புகாரி முஸ்லீமில் மட்டும் 38 நபிமொழிகள் இந்த சஅத் இப்னு அபி வக்காஸ் அவர்களின் மூலமாக அறிவிக்கப்பட்ட நபிமொழிகளை நீங்கள் பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கவாசி என்று வாயார மனமாற அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு நற்செய்தி சொல்லப்பட்ட நபித்தோழர்கள் என்று கொஞ்சம் பேர்கள் உண்டு. அந்த வரிசையிலும் இடம்பெறுகிற ஒரு தோழர் தான் சஅத் இப்னு அபி வக்காஸ். பூமியில் சொர்க்கவாசியாக நடமாடிய ஒரு தோழர், பூமியில் சொர்க்கவாசியாக நடமாடிய ஒரு தோழர் தான் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த அளவுக்கு அந்த சிறப்பு அம்சத்தை, அதாவது அல்லாஹ்வுடைய அனுமதியோடு லட்சக்கணக்கான நபித்தோழர்கள் அந்த மதீனாவிலும் மக்காவிலும் வாழ்ந்த பொழுதும் குறிப்பிட்ட ஒரு சில மனிதர்களை மட்டும்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கவாசி என்று கூறியிருக்கிறார். அந்த குறிப்பிட்ட மனிதர்களில் இவர் இடம்பெறுகிற அளவுக்கு இவருடைய ஈமான், இவருடைய தக்வா, இவருக்கு அல்லாஹ் வழங்கிய அந்த ஹிதாயத், இவர் அந்த மார்க்கத்தை பின்பற்றி வாழ்ந்த நெறிமுறைகள், அல்லாஹுவை இவர் எந்த அளவுக்கு நேசித்தார் என்பதற்குண்டான நல்ல நல்ல பண்புகள் எல்லாம் இருக்க போய்த்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கவாசி என்று அல்லாஹ்வுடைய அனுமதியோடு ஒரு நற்செய்தி பாராட்டி இருக்கிறார் இந்த நபித்தோழருக்கு. இந்த தோழர் ஆரம்ப காலகட்டத்திலேயே இஸ்லாத்தை தழுவிய ஒரு நபித்தோழர். இவர் சொல்லுகிறார், 17 வயது எனக்கு இருக்கும். நம்முடைய வழக்கத்தில் சொல்வதாக இருந்தால் ஒரு +2 படிக்கிற ஒரு மாணவர் 17 வயதில் மக்காவில் வைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிரச்சாரத்தால் ஈர்க்கப்பட்டு நான் இஸ்லாத்தை ஆரம்ப காலகட்டத்திலேயே என்னை நான் இணைத்துக் கொண்டேன். அவரே சொல்லுகிறார், நான் இஸ்லாத்தில் இணையும் பொழுது சுதந்திரமான 3வது மனிதர் நான் மட்டும்தான். நான் இஸ்லாத்தில் இணைகிற ஒரு சபையில் அன்றைக்கு நான் என்னுடைய கண்முன்னே பார்த்ததெல்லாம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வளர்ப்பு மகன் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு, அதற்கு அடுத்தபடியாக நான் தான் இருந்தேன் என்று அவர் சொல்லுகிறார். காரணம், பிலால் அம்மாரை போல இஸ்லாத்தில் இணைந்த மக்கள் எல்லாம் ரகசியமாக இருந்து கொண்டிருந்த காலம். மொத்தம் எத்தனை பேர் என்று இவருக்கு தெரியாது. அவருடைய பார்வையில் நான் இஸ்லாத்தை தழுவ செல்லும் பொழுது அங்கே அலி அவர்கள் இருந்தார், ஸைத் அவர்கள் இருந்தார், அபூபக்கர் அவர்கள் இருந்தார், நானும் இருந்தேன். இப்படி ஆரம்ப காலகட்டத்திலேயே இஸ்லாத்தை அவர் தழுவியதாக அவர் சொல்லுகிற நபிமொழி புகாரியில் 3776, 3726, 27 போன்ற நபிமொழிகளிலே நீங்கள் பார்க்கலாம். இந்த தோழருடைய மற்றொரு சிறப்பை பாருங்கள் தோழர்களே. நீங்கள் அடிக்கடி பயான்களிலே கேள்விப்பட்டதுண்டு, உஹது மலை என்று சொல்லப்படுகிற மதீனாவிலே ஒரு பிரம்மாண்டமான ஒரு மலை உண்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3-4 விஷயங்களுக்கு அதை உதாரணமாக சொல்லியிருக்கிறார். அந்த உஹது மலையின் மீது ஒரு நாள் சஹாபாக்களோடு அல்லாஹ்வுடைய ரசூல் இருக்கும் பொழுது அந்த உஹது மலை அசைந்ததாகவும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உஹதே, உன் மீது ஒரு நபியும் ஷஹீதுகளும் ஒரு உண்மை பேசுகிற ஒரு சித்திக்கும் இருக்கிறார் என்று சொன்னவுடன் எப்படி உஹது மலை அசைந்தது நின்றதோ அதே போல மக்காவிலும் ஒரு சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. மக்காவிலே ஹிரா மலை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த மலையிலிருந்து வஹி வந்ததோ அந்த மலையின் மீது ஒரு நாள் அல்லாஹ்வுடைய ரசூலும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் தல்ஹா அவர்களும் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் நானும் அமர்ந்து கொண்டிருந்தேன். சஅத் இப்னு அபி வக்காஸ் சொல்கிறார், நானும் அமர்ந்து கொண்டிருந்தேன். அப்பொழுது அந்த ஹிரா மலை மெல்ல லேசாக அசைய ஆரம்பித்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹிராவே,
உன் மீது அமர்ந்து கொண்டிருப்பவர்கள் யார் தெரியுமா? ஒரு நபியும் ஒரு சித்திக்கும் ஒரு ஷஹீதுகளும் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த நற்செய்திக்குரிய அந்த சம்பவத்திலும் இந்த சஅத் இப்னு அபி வக்காஸ் இடம்பெற்றிருக்கிறார் என்கிற செய்தியை முஸ்லிமில் 4796வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம் தோழர்களே. இப்படி ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்தில் இணைந்த உடனேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே இஸ்லாமிய மார்க்க வளர்ச்சிக்காக வேண்டி அல்லும் பகலும் பாடுபட்டு எதிர்ப்புகளை சமாளித்து அல்லாஹ்வுடைய நேசத்திற்கு உரியவராக உடனடியாகவே அவர் மாறினார் என்றால் என்ன காரணம் என்றால் அவருடைய வரலாறு நீண்ட வரலாறு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் அவையிலே அமர்ந்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது பாருங்கள், இணை வைக்கக்கூடிய பெரிய கோத்திரத்தை சார்ந்த ஒரு 4 பேர் வருகிறார்கள், கொஞ்சம் பேர் வருகிறார்கள். வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சிறிய ஒரு சமரசம். என்ன சமரசம்? பிலால், அம்மார், மிக்தாத், இந்த சஅத் இப்னு அபி வக்காஸ் போன்ற பரம ஏழைகள் எல்லாம் நாங்கள் வருகிற சபையில் இருத்தல் கூடாது. நன்றாக கவனிக்க வேண்டும். அவர்கள் இருக்கட்டும், நாங்கள் வந்து அமரும் பொழுது அவர்கள் இருக்கக்கூடாது. காரணம், எங்களுக்கு நிகராக அவர்கள் வந்துவிடக்கூடாது. எங்களை பற்றி உள்ள ஒரு பயம் அவருடைய உள்ளத்தில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்கிற ஒரு சமரசம். அவர்கள் இஸ்லாத்திற்கு வந்த பிறகு உள்ளத்தில் இருக்கிற அந்த அகம்பாவம், பெருமை, ஆணவம், தற்பெருமை அனைத்தையும் ஒழித்து கட்டி விடுவோம், அவர்கள் முதலில் இஸ்லாத்திற்கு வரட்டும் என்று மெல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைத்ததும் உண்டு. அந்த நேரத்தில் அல்லாஹ் விடுவானா? அல்லாஹு தஆலா முன்னதாகவே சொல்லிவிட்டான், மனிதர்களில் சிறந்தவர்கள் யார் என்றால் அல்லாஹுவை அஞ்சுகின்ற மக்கள் தான் மனிதர்களிலே சிறந்தவர்கள். அல்லாஹ் என்ன செய்கிறான்? 6வது அத்தியாயத்தின் 52வது வசனத்தை அல்லாஹு தஆலா அருளுகிறான். உடனடியாக சஅத் அவர்கள் இருக்கிற சபை பேச்சுவார்த்தை என்ன நடக்கிறது? சஅத் அவர்களைப் போல சின்ன சின்ன அந்த நபித்தோழர்கள் எல்லாம், பரம ஏழைக்குரிய நபித்தோழர்கள் எல்லாம் அங்கே அமரக்கூடாது என்கிற பேச்சுவார்த்தை. அல்லாஹு தஆலா உடனே ஆயத்தை இறக்குகிறான். வலா ததுருதில் லதீன யதுஊன ரப்பஹும் பில் அதாத்தி வல் அஜியி யுரீதுன வஜ்ஹஹு. காலையிலும் மாலையிலும் அல்லாஹுவை வணங்கி வழிபட்டு கொண்டிருந்த மக்களை நபியே நீங்கள் விரட்டி விடாதீர்கள். உடனே அல்லாஹு தஆலா ஆயத்தை இறக்குகிறான். எந்த காரணத்தை கொண்டும் அல்லாஹுவை அதிகம் அஞ்சி வாழ்ந்து இபாதத்து செய்கிற மக்களை எந்த காரணத்தை கொண்டும், யாருக்காக வேண்டியும் எதற்காக வேண்டியும் நீங்கள் ஒதுக்கி வைத்து விடாதீர்கள், விரட்டி விடாதீர்கள். தொடர்ந்து அல்லாஹ் என்ன முடிக்கிறான் தெரியுமா? ஃபதகூனா மினல் லாலிமீன். அப்படி நீங்கள் செய்தால் அநியாயக்காரர்களில் ஒருவராக நீங்கள் மாறிவிடுவீர்கள். எவ்வளவு பெரிய எச்சரிக்கை! யாருக்காக? பிலால் அவர்களுக்காக, சுஹைப் அவர்களுக்காக, மிக்தாத் அவர்களுக்காக, இந்த சஅத் பின் அபி வக்காஸ் அவர்களுக்காக. காரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்பொழுதும் சுற்றி வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள். மார்க்கத்திற்கு பாதுகாப்பு, தூதருக்கு பாதுகாப்பு. அல்லாஹ்வுடைய ரசூல் எந்த ஒன்றை கட்டளையிட்டாலும் நடைமுறைப்படுத்துவதிலே முன்னணியில் இருந்த தோழர்கள் இவர்கள் யாருக்காக வேண்டியும், எதற்காக வேண்டியும், எந்த எதிர்பார்ப்புக்காக வேண்டியும் இஸ்லாத்திற்காக வந்தவர்கள் அல்ல. நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல வமினன் நாஸி மை யஸ்ரி நஃப்ஸஹு பித்திஆ மர்லாத்தில்லாஹ் வல்லாஹு ரഊஃபும் பில் இபாத். அல்லாஹ்வுடைய நேசம் வேண்டும் என்பதற்காக வேண்டி தன்னைத்தானே அர்ப்பணம் செய்கிறவர்கள் எல்லாம் மனிதர்களிலே உண்டு என்று அல்லாஹ் சொல்கிறானே, அப்படிப்பட்ட ஒழுக்கச்சீலர்கள் இவர்களுடைய எண்ணமெல்லாம் நமக்கு அல்லாஹ் வேண்டும், அல்லாஹ்வுடைய ரசூல் வேண்டும், அவ்வளவுதான். எல்லோரும் ஹிஜ்ரத்து செய்யும் போது இந்த தோழரும் ஹிஜ்ரத்து செய்தார். மதீனா சென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மதீனாவினுடைய முதல் நாள் 24 மணி நேரமும் அல்லாஹ்வுடைய ரசூல் தூங்காமல் கண் விழித்துக் கொண்டே தன்னை பாதுகாத்துக் கொண்டிருந்தார். பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு நாள் முழுக்க கண் விழித்து இருந்த காரணத்தினால் இப்படி ஒரு நாள் புலம்ப ஆரம்பித்தார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா அல்லாஹ், என்னுடைய தோழர்களில் நேர்மையான, புத்தி கூர்மையான, சிறந்த ஒரு மனிதரை எனக்கு நீ தரமாட்டாயா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கும் போது வீட்டுக்குள் பார்த்தால் ஒரு ஆயுதத்தை எடுத்து அங்குமிங்குமாக வைக்கிற ஒரு சிறிய ஒரு சப்தம்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரது என்று கேட்டார்கள். சஅத் இப்னு அபி வக்காஸ் அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நான் தான் உங்களை பாதுகாக்க வந்திருக்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எண்ணத்தின் பிரதிபலிப்பாக இருந்திருக்கிறார். பார்த்தீர்களா, அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன வேண்டுகிறாரோ அந்த வார்த்தை கூட முடியவில்லை, ஒரு ஈட்டியை எடுத்து அம்பை எடுத்து 1000 சப்தம் வீட்டுக்குள் கேட்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு வராத தோழர், அவரே வந்த தோழர். அல்லாஹ்வுடைய ரசூல் மதீனாவுக்கு வந்திருக்கிறார், அவருக்கு பாதுகாப்பளிப்பது நம்முடைய கடமை. அவர் ஆன்மீக தலைவர் மட்டுமல்ல, அரசியல் தலைவர் மட்டுமல்ல, அவர் அல்லாஹ்வுடைய ஒரு ரசூல், அவரை பாதுகாப்பது நம்முடைய கடமை என்கிற உணர்வோடு இரவு பகலாக கண் விழித்து நின்ற ஒரு தோழர் தான் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. எதுவரை அப்படி கண் விழித்து நின்றார்? அல்லாஹு தஆலா ஒரு ஆயத்தை இறக்கினான். 5வது அத்தியாயத்தின் 67வது வசனம். அந்த வசனத்தை அல்லாஹு தஆலா அருளுகிற வரை சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு பாதுகாவலராக இருந்தார். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வல்லாஹு யஅஸிமுக மினன் நாஸ். 5வது அத்தியாயத்தின் 67வது வசனம். மனிதர்களுடைய தீங்குகளிலே இருந்து அல்லாஹ் உம்மை காப்பாற்றி விட்டான். இந்த ஆயத் இறக்கப்பட்டது உலகத்திற்கே திருக்குர்ஆன், அல்லாஹ்வுடைய வேதம், முஹம்மது அல்லாஹ்வுடைய ரசூல் என்பதை நிரூபிப்பதற்காக வேண்டியும் அல்லாஹு தஆலா இறக்கிய வசனம் இந்த வசனம். மனிதர்களுடைய தீங்கிலிருந்து உம்மை நான் பாதுகாத்து விட்டேன், உம்மை யாரும் கொல்ல முடியாது. அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த ஆயத்தை பகிரங்கமாகத்தானே ஓதினார். குறைஷிகளுக்கு எட்டியிருக்கும், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய காலத்தில் வாழ்ந்த எத்தனையோ எதிரிகளுக்கு எட்டியிருக்கும். எல்லோரும் படை திரண்டு வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டிருந்தால் அந்த வசனம் பொய்யாக இருக்குமா இல்லையா? ஆனால் யாராலும் கொல்ல முடியவில்லை. உஹது போர், ஒரு சில போர்களிலே இருந்து திரும்ப வரும் பொழுது விஷம் கலந்த ஆட்டை விருந்தாக கொடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நோவினை, இப்படி சிறு சிறு மனிதன் என்கிற அடிப்படையில் நோவினை புரிய முடியுமே தவிர அவரை யாராலும் கொல்ல முடியாது என்கிற ஆயத் இறக்கப்பட்டவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஅத் பின் அபி வக்காஸ் போன்ற நபித்தோழர்களை பார்த்து, நீங்கள் சென்று விடுங்கள், என்னை அல்லாஹ் பாதுகாத்து விட்டான் என்றார்கள். இந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அதிகம் பாசம் வைத்து வாழ்ந்து கொண்டிருந்த அந்த தோழருடைய வாழ்வில் நடந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு சம்பவத்தை நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும். நிறைய படிப்பினைக்குரிய சம்பவம் அந்த சம்பவம். அன்பானவர்களே, தௌஹீதை ஏற்றுக்கொண்ட, இஸ்லாத்தை பின்பற்றுகின்ற அல்லது ஹராம் ஹலாலுகளை பேணி நடக்கக்கூடிய, பித்அத்தான காரியங்களை ஒதுங்கி வாழுகின்ற, அனாச்சாரங்கள் மூட பழக்க வழக்கங்களை தன்னுடைய வாழ்வில் ஒட்டுமொத்தமாக அழித்தொழித்து வாழுகின்ற எல்லோருக்கும் இந்த பிரச்சனைகள் வரலாம். ஆகவே கூர்ந்து கவனிக்க வேண்டும். என்ன காரணம் என்றால், இந்த உலகத்தில் பாசத்திற்கு அடிமையாகாத மனிதர்களே கிடையாது. பாசம் என்பது அவ்வளவு பெரிய ஒரு ஆயுதம். தாய் அழுது விட்டால், மனைவி அழுது விட்டால், பிள்ளைகள் அழுது விட்டால், பெற்றோர்கள் அழுது விட்டால் நம்மால் தாங்க முடியாது. இந்த தாங்க முடியாது என்கிற அந்த ஒரு எல்லை உண்டுமே, அந்த பாசம், அன்பு, நேசம், இதற்கு அடிமையாகாத மனிதர்களே கிடையாது. அந்த வாய்ப்பை சஅத் இப்னு அபி வக்காஸினுடைய தாய் பெற்றுவிட்டாள். இந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் என்றால், அந்த மதீனாவிலும் மக்காவிலும் எல்லோரும் பேசுவார்களாம், இப்படிப்பட்ட ஒரு தாய் மகன் உறவை நாங்கள் பார்த்ததே இல்லை என்று சொல்லுவார்கள். தாயினுடைய வார்த்தையை மீறாத மகன், மகனை பொத்தி பொத்தி வளர்த்த தாய், இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை எல்லோரும் புகழ்ந்து பேசிக் கொண்டிருந்த நேரத்தில் தான் அவர் இஸ்லாத்தை தழுவுகிறார். தாய் சொல்லுகிறார், மகனே, இது நியாயமா? இது எந்த வகையிலே நியாயம் மகனே? நம்முடைய முன்னோர்கள் மூதாதையருடைய பரம்பரை மார்க்கம் என்னவென்று உனக்கு தெரியாதா? நான் தாய் சொல்லுகிறேன் கேள், முஹம்மதுடைய மார்க்கம் வேண்டாம், தாயினுடைய மார்க்கத்திற்கு வந்துவிடு என்று பேசுகிறார்கள். பல்வேறு கட்ட முயற்சிகள் மேற்கொள்ளுகிறார். சஅத் பின் அபி வக்காஸ் தான் இஸ்லாத்தில் இணைந்தது அல்லாஹ்வுக்காக வேண்டி, இந்த கொள்கை மறுமைக்காக வேண்டி, முஹம்மது அல்லாஹ்வுடைய ரசூல் என்பதை உறுதியாக நான் ஒப்புக்கொண்டேன் என்று சொல்லுகிறார். தாய் பேசி பார்க்கிறாள், மிரட்டி பார்க்கிறாள். கடைசியில் தாய் ஒரு முடிவெடுத்து விடுகிறாள். நீ தாயினுடைய மதத்தை பின்பற்றாவிட்டால் நான் உண்ண மாட்டேன், பருக மாட்டேன், நான் உறங்க மாட்டேன், அப்படியே நான் செத்து போய் விடுவேன். ஒரு தாயை கொன்ற ஒரு பாவி என்கிற ஒரு அடைமொழியோடு இந்த உலகத்தில் நீ வாழ வேண்டுமா என்று பயமுறுத்துகிறாள்.
சவுத் அவர்கள் மௌனம் சாதிக்கிறார். தாய் உண்ணாவிரதத்தை மேற்கொண்டு விடுகிறாள். தாய் சொல்லுகிறாள், நீதானே சொன்னாய் அல்லாஹு தாலா பெற்றோர்களுக்கு பணிவிடை செய், அவர்களுக்கு கட்டுப்படு என்று நீதானே சொன்னாய். தாயாகிய நான் சொல்லுகிறேன், என்னுடைய மதத்திற்கு வந்துவிடு. முடியாது என்கிறார் சாது பின் அபி வக்காஸ். போராட்டம் நீடிக்கின்றது. தாய் உண்ணாமல் பருகாமல் இருப்பது சாது பின் அபி வக்காஸுக்கு மிகுந்த ஒரு மன வருத்தம். அடிக்கடி வீட்டுக்கு போகிறார். தாயே தண்ணீரை எடுத்து குடி, உண்ணாவிரதத்தை கைவிடு என்றெல்லாம் சொல்லுகிறார். திடீரென சாது பின் அபி வக்காஸுக்கு தகவல் வருகிறது, தாய் மயக்கமுற்றி கீழே விழுந்து விட்டார். 4 நாள் பசியும் பட்டினியுமாக இருந்த காரணத்தினால். இப்படி ஒரு போராட்டம் எல்லா வீடுகளிலும் நடக்கலாம். தௌஹீதிலே இருந்த மக்களை விடுவிக்க, இணை வைத்தலின் பக்கம் மக்களை அழைக்க, வரதட்சணை வாங்க சொல்லி மக்களை தூண்ட பெற்றோர்கள் நிறைய போராட்டங்கள் உலகத்திலே நடத்தலாம். 3 நாள் புறத்து தாய் மயக்கமுற்று விழுந்து விடுகிறாள். ஓடி வருகிறார் சாது பின் அபி வக்காஸ். என்னானது? அருகிலே தன்னுடைய தம்பி உம்மாரா என்று சொல்லப்படுகிற தம்பி உடனே தண்ணீரை எடுத்து தாயினுடைய முகத்திலே தொளித்து கொஞ்சம் குடிப்பதற்கு தண்ணீர் கொடுத்தவுடன் கொஞ்சம் ஆசுவாசமானது. கண் விழித்த தாய் மீண்டும் மகனை பார்த்து பேசுகிறாள், நான் இப்படியே இருந்து செத்து போய் விடுவேன் மகனே, என்னை பற்றி உமக்கு தெரியாது, என்னுடைய மதத்திற்கு நீ வந்துவிடு என்று மீண்டும் போராட்டத்தை துவங்குகிறாள். அது மட்டுமல்ல, சாது பின் அபி வக்காஸுக்கு எதிராக பிரார்த்தனைகளையும் செய்து விடுகிறார், சபித்தும் விடுகிறார். மனம் நொந்து போய் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சபைக்கு போகும்போதுதான் அல்லாஹ் விடுவானா? சொர்க்கத்து வாசி என்று தன்னுடைய தூதரின் மூலம் பாராட்டி சீராட்டி சொல்லப்பட்ட அந்த தோழரை அல்லாஹ் விடுவானா? உடனே அல்லாஹு தாலா 31வது அத்தியாயத்தின் 14வது வசனம் 15வது வசனம் உடனே அல்லாஹு தாலா சாது பின் அபி வக்காஸ் அவர்களுக்கு இறக்கி அருளி, பெற்றோர்களிடத்திலே பிள்ளைகள் எந்த அளவுக்கு நடக்க வேண்டும், எப்படியெல்லாம் நடக்க வேண்டும் என்கிற சட்ட விதிமுறையை உலகத்து மக்களுக்கும் சேர்த்து அல்லாஹு தாலா சொன்னான். 31வது அத்தியாயத்தின் 14-15வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வவசைனல் இன்சான பிவாலிதைஹி ஹமலத்துஹு உம்முஹு வஹனன் அலா வஹனின். உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் பணிவிடை செய்யுங்கள். காரணம், சிரமத்திற்கு மேல் சிரமப்பட்டு அவர்கள் உங்களை பெற்றெடுத்த பெற்றோர்கள், தாய்மார்கள். எந்த வகையிலும் மனசு நோகுமாறு நீங்கள் நடந்துவிடக்கூடாது. உலகத்தில் அவர்களுக்கு நீங்கள் பணிவிடை செய்யுங்கள், அவர்களை நீங்கள் பராமரியுங்கள். காரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதுண்டு, தாயின் காலடியில் தான் உங்களுக்கு சொர்க்கம் உண்டு என்றார்கள். ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவன் நாசமா போகட்டும், கிடைக்கிற வாய்ப்பை எல்லாம் இழந்து போனானே, அவனைப் போல ஒரு நாசகாரன் வேறு யாருமே கிடையாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர் படியின் மீது நின்று கொண்டு 3 முறை திரும்ப சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், யார் இந்த அளவுக்கு நீங்கள் வேதனைப்பட்டு சொல்லுகிற அந்த வாய்ப்பை கிடைத்தும் கை சேதப்பட்ட அந்த நஷ்டவாளி யார் யா ரசூலல்லாஹ்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முதிய வயதுடைய பெற்றோர்களை அவன் பெற்றிருந்தும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடையின் மூலம் சொர்க்கம் செல்லுகிற வாய்ப்பை இழந்தானே, அப்படிப்பட்டவன் நாசமா போகட்டும் என்றார். ரமலானுடைய மாதம் வந்த பிறகும் அந்த மாதத்தை கண்ணிய கொடுத்து அந்த மாதத்தில் செய்ய வேண்டிய வணக்க வழிபாடை நிறைவேற்றாமல் அந்த மாதத்தை வீணடித்தானே, அவனை விட ஒரு துர்பாக்கியசாலி வேறு யார் இருக்க முடியும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்யுங்கள். காரணம், சிரமத்திற்கு மேல் சிரமப்பட்டு, கஷ்டத்திற்கு மேல் கஷ்டப்பட்டு அவர்கள் உங்களை பெற்று வளர்த்தி ஆளாக்கிய தாய் என்று அல்லாஹ் ஆரம்பத்திலே ஆரம்பிக்கிறான். தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான், வைன் ஜாஹதாக்க, ஆனால் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், அலா அன் துஸ்ரிக பி மா லைஸ லக பிஹி இல்முன், அல்லாஹ்வுக்கு இணை வைக்க தூண்டினால் அவர்களுக்கு நீங்கள் கட்டுப்படாதீர்கள். அவர்களுக்கு உலக விஷயத்தில் நல்ல நீங்கள் கட்டுப்படுங்கள். காரணம், அவர்களுக்கு பணிவிடை செய்வதன் மூலம் நீங்கள் சொர்க்கமே செல்லலாம். எனக்கு இணை வைக்க தூண்டினால், ஹராமான காரியங்களை செய்ய உங்களை வற்புறுத்தினால், நரகம் என்று தெளிவாக்கப்பட்ட நரகத்தினுடைய அடித்தளம் என்று சொல்லப்பட்ட நரகத்துடைய காரியங்களை செய்ய தூண்டினால், பெரும்பாவங்களை செய்ய தூண்டினால் அவர்களுக்கு நீங்கள் கட்டுப்படாதீர்கள் என்ற ஆயத்து இறங்கியது. நேராக வீட்டுக்கு சென்றார் சாது பின் அபி வக்காஸ். மகன் மனம் திருந்திதான் வருகிறான் என்று நினைத்தாள் தாய். ஆனால் தாய் நினைத்தது தவறு. சாது பின் அபி வக்காஸ் அவர்கள் போய் சொன்னார்கள், தாயே, அல்லாஹு தாலா உமக்கு 1000 உயிரை தந்து 1000 உயிரையும் இதே போல நீ வீணடித்து நீ மரணித்தாலும் என்னை நீ மாற்ற முடியாது. நான் அல்லாஹுவை நேசிக்கிறேன்.
நான் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நேசிக்கிறேன், நான் அல்லாஹ்வுடைய ரசூலை உம்மை காட்டிலும் நேசிக்கிறேன் என்றார். சூரத்து தௌபா 9வது அத்தியாயத்தின் 24வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அவனை எப்படி நேசிக்க வேண்டும், தூதரை எப்படி நேசிக்க வேண்டும். குல் இன்கான ஆபாவுக்கும் வ அபுனாவுக்கும் வ இஹ்வானுக்கும் வ அஸ்வாஜுக்கும் வ அசீரத்துக்கும் வ அம்பாலுக் தரஃப்துமூஹா வ திஜாரத்துன் தஹஸவுன கஸாதஹா வ மசாகினு தர்லவுனஹா அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி வ ஜிஹாதின் ஃபீ சபீலிஹி ஃபதரப்பஸூ ஹத்தா யஅதி அல்லாஹு பிஅம்ர் வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஃபாசிகின். நீங்கள் உங்களுடைய தாயை காட்டிலும், உங்களுடைய தந்தையை காட்டிலும், உங்களுடைய பிள்ளைகளை காட்டிலும், உங்களுடைய சகோதரர்களை காட்டிலும், உங்களுடைய செல்வங்களை காட்டிலும், நீங்கள் நேசிக்கும் வீட்டை காட்டிலும், பயந்து பயந்து செய்கிற வியாபாரத்தை காட்டிலும், அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் அவனுடைய பாதையில் போர் புரிவதையும் நீங்கள் நேசிக்காவிட்டால் அல்லாஹ்வுடைய வேதனையை எதிர்பாருங்கள். குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ் ஃபத்தபிஊனி யுஹிப்புக்குமுல்லாஹ். அல்லாஹ்வுடைய நேசம் உங்களுக்கு வேண்டுமானால் தூதரை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கும் பொழுது தாயினுடைய பாசத்திற்கு கட்டுப்படுவார்களா தோழர்கள்? உலகத்தில் இருக்கிற பயமுறுத்தல், அச்சுறுத்தல், வலனபுலு வன்னக்கும் பிஸைஇம் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸிம் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ் ஸமராத் வ பஷ்ஷிரி ஸாபிரின். அச்சத்தால், பசியால், உயிர் இழப்பால், விளைச்சலை நாசப்படுத்தி வியாபாரத்தை நஷ்டம் உண்டாக்கி எல்லாம் சோதிப்பேன். இறை விசுவாசிகள் ஆடாமல் அசையாமல் நெஞ்சுறுதியோடு நிற்பார்கள். நானே அல்லாஹ்வுக்கு செல்லும் பொழுது எனக்கு ஏற்பட்ட இந்த கஷ்டம் துன்பமெல்லாம் பெரிதல்ல என்று சொல்லுவார்களே, அதில் வார்த்தெடுக்கப்பட்டவர்கள் அந்த சஹாபாக்கள். ஆகவே தான் சொன்னார்கள், 1000 உயிர் உனக்கு இறந்தும் 1000 உயிரையும் உண்ணாவிரத போராட்டம் அறிவித்து நீ மரணித்தாலும் சரி, இந்த மார்க்கத்தை என்னால் விட்டு வர முடியாது என்று சொன்னவுடன் மகனுடைய அந்த உறுதிப்பாட்டை பார்த்து தாய் தன்னுடைய நிலையை மாற்றிக்கொண்டாள் என்று அந்த வரலாறுகள் முடிகிறது. அன்பானவர்களே, இப்படியெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வார்த்தெடுக்கப்பட்ட இந்த சஅத் பின் அபி வக்காஸ் மதீனாவில் இருக்கும் பொழுது பத்ரு போருடைய அந்த கட்டம் வருகிறது. பத்ரு போருக்கு என்ன செய்கிறார்? தன்னுடைய தம்பி உமைர் என்று சொல்லப்படுகிற சிறிய ஒரு பாலகனை அழைத்து வருகிறார் பத்ரு போருக்கு. நமது தம்பிக்கும் அந்த அந்தஸ்து கிடைக்கட்டுமே. பத்ரு போருடைய சிறப்பு என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த போரில் கலந்து கொண்ட மக்களுக்கு அல்லாஹ்வுடைய பொது மன்னிப்பு. அவர்கள் மரணிக்கின்ற வரை என்ன பாவம் செய்தாலும் அது எழுதப்படவே செய்யப்படாது. அவர்களுக்கு அட்வான்ஸ் மன்னிப்பு. அவருடைய முற்சென்ற பாவங்கள் மன்னிப்பு அல்ல. பத்ரு போரில் பங்கெடுத்து காலை பொழுது அடைந்தால் அவர்களுக்கு எவ்வளவு வயதுண்டுமோ அந்த வயது வரை அவர்கள் என்ன தவறை செய்தாலும் மலக்குமார்களுக்கு அல்லாஹ் போட்ட கட்டளை, பாவங்கள் எழுதப்படக்கூடாது, பாவ மன்னிப்பு. அந்த வாய்ப்பு தனது தம்பிக்கும் கிடைக்கட்டுமே என்பதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு கொண்டு வந்தார். போரினுடைய விதி என்னங்க? சிறுவர்கள் போரில் பங்கெடுக்க கூடாது, பெண்கள் பங்கெடுக்க கூடாது, நோயாளிகள் பங்கெடுக்க கூடாது, முதியோர்கள் பங்கெடுக்க கூடாது, மதகுருமார்கள் பங்கெடுக்க கூடாது. இது போரினுடைய தர்மம், போரினுடைய விதி. அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிப்பு செய்து அங்கே எல்லோரையும் வரிசையிலே நிற்கும் போது பார்த்தால் ஒரு மூத்தவருக்கு பின்னால் ஒளிந்து ஒளிந்து நிற்கிறான் ஒரு சிறுவன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரது என்று கேட்கும்போது சஅத் பின் அபி வக்காஸ் அவர்கள் சொன்னார்கள், யார சொல்லதா, எனது தம்பி ஆர்வத்தோடு வந்திருக்கிறான், அவனுக்கும் ஷஹீதாக வேண்டும் என்ற எண்ணமாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடியாது, இது போர் தர்மத்திற்கு மாற்றமானது என்று சொன்னவுடன் அந்த சிறு பையன் உமைர் உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிடித்து விடாப்பிடியாக அழுது மன்றாடி ஓரியாடி அனுமதி வாங்கிவிட்டார். அதற்கேற்ப அந்த போரிலும் ஷஹீதானார். வீடு திரும்பும் போது தம்பியை இழந்து தனியாகத்தான் வருகிறார் சஅத் பின் அபி வக்காஸ். எடுத்தவுடனே தியாகம். இஸ்லாமிய மார்க்கத்திற்குள் நுழைந்தவுடனே அல்லாஹ் தஆலா அவருக்காக வேண்டியே வசனம் இறக்குகிற அளவுக்கு, அவர்களை விரட்டாதீர்கள், அவர்கள் உங்களை சுற்றி உள்ளவர்கள், அவர்கள் அல்லாஹ்வுடைய நேசத்திற்குரியவர்கள், தாய் மிரட்டினாலும் தந்தை மிரட்டினாலும் ஊரார் மிரட்டினாலும் என்னை அவர்கள் விடமாட்டார்கள், என்னுடைய தூதரை அவர்கள் வரமாட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா பாராட்டி சீராட்டி சொன்ன தோழர் உங்களுக்கு ஒன்று தெரியுமா? பொதுவாகவே ஹதீஸுகளை படித்த அன்பர்கள் யாராவது இருந்தால், நீங்கள் ஹதீஸுகளை அப்படியே படித்து வரும்போது சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து சொல்லுவார்கள், யா ரசூலல்லாஹ், எனது தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் என்று சொல்லுவதை பார்த்தீங்கன்னா ஹதீஸில் நிறைய ஹதீஸுகளை நீங்கள் பார்க்கலாம். யா ரசூலல்லாஹ், எனது தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், அவர்களை காட்டிலும் உங்களை நான் நேசிக்கிறேன் என்று சஹாபாக்கள் சொல்லுவதுண்டு. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார் தெரியுமா ஒரு சில நபித்தோழர்களுக்கு, எனது தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் என்று.
அது யாருக்கு? ஒரு 2 நபித்தோழர்களுக்கு. அது 2 கட்டம், முக்கியமான கட்டம். உஹது போர், கடுமையான தாக்குதல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலை கவசத்திற்கு நேராக அந்த வாள் வெட்டப்பட்டு தலைக்கவசம் 2 துண்டாக உடைந்து அவர்களுடைய கடவாய் பற்கள் வரை அந்த வாள் புகுந்து ரத்தம் சாறை சாறையாக கொட்டிக்கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்து விட்டார் என்கிற செய்தி பரப்பப்படுகிற அளவுக்கு உஹது போரில் அல்லாஹ்வுடைய ரசூல் பாதிப்புக்குள்ளானார். அந்த நேரத்தில் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இந்த சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கேடயமாக நின்றார்கள். அம்பெய்துவதில் வல்லவராக இருந்தார் சாத் பின் அபி வக்காஸ். அல்லாஹ்வுடைய ரசூல் சாத் பின் அபி வக்காஸுக்கு கொடுத்து உதவுங்கள் அம்புகளை என்றார். பின்னால் இருக்கிற தோழர்கள் அம்பு கொடுக்க கொடுக்க அல்லாஹ்வுடைய ரசூலையும் பாதுகாத்து அம்புகளையும் எய்து கொண்டிருக்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை தான், சாதே, எனது தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். மரணிக்கின்ற வரை சொல்லுவார் சாத் பின் அபி வக்காஸ். அல்லாஹ்வுடைய ரசூல் இப்படி ஒரு வார்த்தையை என்னை பார்த்து சொன்னார். நாம் தானே சொல்லுவோம் எனது தாயும் தந்தையும் யா ரசூலல்லாஹ் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் என்று. ஆனால் என்னை பார்த்து அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார், அவருடைய தாயும் தந்தையும் எனக்கு அர்ப்பணமாகட்டும் என்கிற ஒரு வார்த்தை, அந்த நற்செய்தி என்னுடைய காதில் இன்றைக்கும் ஒலித்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்ன சம்பவம் புகாரிலே நீங்கள் பார்க்கலாம். 3723வது நபிமொழி. அப்படிப்பட்ட ஒரு பாராட்டுத்திற்குரிய ஒரு நபிமொழி இந்த நபிமொழி. தோழர்களே, இந்த நபித்தோழர் சொல்லுகிறார், ஒரு போரிலே இருந்து நாங்கள் திரும்ப வரும்பொழுது எங்களுக்கு உணவில்லாமல் நாங்கள் எப்படி இருந்தோம் தெரியுமா? காய்ந்த மரத்தினுடைய இலைகளை எல்லாம் போய் பீத்து கொண்டு வந்து தண்ணீரிலே கலக்கி இலைகளை நாங்கள் குடித்தோம். என்ன காரணம்? இந்த உடம்பில் இந்த உயிர் வாழ வேண்டும். எதற்காக? உலகத்தை அனுபவிப்பதற்காக வேண்டிய அல்ல, உலகத்து இன்பங்களை அனுபவிப்பதற்காக வேண்டிய அல்ல, இந்த உடம்பில் இந்த உயிர் இருந்தாக வேண்டும் அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி, ஏகத்துவத்தை நிலைநாட்டுவதற்காக, இணை வைத்தலை ஒழிப்பதற்காக, தூதரை பின்பற்றி தூதரை பின்பற்றுகிற ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்காக இந்த உடம்பிலே உயிர் இருந்தாக வேண்டும் என்பதற்காக எதை உண்டார்கள்? புகாரி இமாம் மிகப்பெரிய ஒரு செல்வந்தர். ஆரம்ப காலகட்டத்தில் ஹதீசுகளை தேட ஆரம்பித்த நேரத்தில் நிறைய பெரிய செல்வம் அவருக்கு இருந்தது. எல்லா செல்வங்களையும் 7263வது ஹதீஸ் முடியும் பொழுது இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய நிலைமை இலைகளை கரைத்து குடித்து அப்படியே மரணித்து போன இமாம் புகாரி அவருடைய வரலாறு இன்றைக்கும் வரலாற்றிலே உண்டு. சாத் பின் அபி வக்காஸ் சொல்கிறார், போரிலே இருந்து திரும்ப வரும்போது யாரிடத்திலும் உணவில்லை, இலைகளை, மரத்திலே இருக்கிற இலைகளை கரைத்து கரைத்து நாங்கள் குடித்தோம். புற்பூண்டுகள் எங்காவது இருந்தால் அதையும் விட மாட்டோம். அப்படி உண்ட காரணத்தினால் ஆட்டினுடைய புழுக்கை போல எங்களுடைய மலம் வெளியேற ஆரம்பித்தது. இப்படியெல்லாம் அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி நாங்கள் கஷ்டப்பட்டிருக்கிறோம் என்கிற செய்தி புகாரியில் 6453வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். தோழர்களே, இந்த நபித்தோழர் ஒரு காரியத்திற்காக வேண்டி மக்கா சென்றார். ஹிஜ்ரத் செய்த நபித்தோழர் மக்கா சென்ற அவருக்கு திடீரென நோய் வந்து விட்டது. எழுந்து நடக்க முடியாத அளவுக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வெற்றி கொண்டு மக்காவில் இருக்கும்போது அடிக்கடி இந்த நபித்தோழரை சந்தித்து வருவது வழக்கம், நோய் விசாரித்து வருவது வழக்கம். ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து பார்க்கும்போது சக்கராத்துடைய நேரத்திலே கிடக்கிறார் சாத் பின் அபி வக்காஸ். யா ரசூலல்லாஹ், நான் இந்த நிலையிலேயே இறந்து விடுவேனோ? அவருக்குரிய கவலையை நீங்கள் பார்க்க வேண்டும். அவர் இறப்பதை அந்த இடத்தில் சொல்லவில்லை. அல்லாஹ்வுடைய ரசூலை, இந்த நேரத்தில் இப்படியே நான் இறந்து விடுவேனோ? கூடாது. மக்காவுக்கு வந்த என்னுடைய தோழர்கள் எல்லாம் எப்படி திரும்ப மதீனா செல்லுவார்களோ அதே போல நான் ஹிஜ்ரத் செய்த அந்த பூமிக்கே திரும்ப செல்ல வேண்டும். மக்காவில் நான் மரணிக்க கூடாது யா ரசூலல்லாஹ். அவருடைய ஆதங்கம். காரணம், ஹிஜ்ரத்துடைய நன்மை போய்விடுமோ? ஹிஜ்ரத் என்றால் முற்சென்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள். அந்த ஹிஜ்ரத் செய்த பூமிக்கே திரும்ப நான் வந்திருக்கிறேனே, இங்கேயே மரணித்தால் என்னுடைய தோழர்கள் எல்லாம் மக்கா வெற்றிக்கு பிறகு திரும்ப மதீனா போவதைப் போல என்னால் போக முடியாதா யா ரசூலல்லாஹ்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பொறுமை, நிதானம், எங்கிருந்தாலும் நன்மையை செய்யுங்கள். அல்லாஹ் உங்களுடைய பதவிகளை உயர்த்துவான், அந்தஸ்தை உயர்த்துவான். நிச்சயம் அல்லாஹ் எந்த அமல்களையும் வீணடிக்க மாட்டான் என்றார்கள். சமாதானம் அடைந்தார். யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரே ஒரு வாரிசு, ஒரே ஒரு மகன் தான் உண்டு. ஆனால் எனக்கு பாருங்கள், இப்படியே நான் மரணித்து விடுவேனோ என்கிற ஒரு பயம். ஆகவே இவனுடைய எல்லா சொத்துக்களையும் யா ரசூலல்லாஹ் போகும்போது நீங்கள் கொண்டு போய் விடுங்கள்.
எனக்கு சொத்து வேண்டாம், எல்லா சொத்துறேன் என்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசியத் மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டது என்றார். யா ரசூலல்லாஹ் 2/3 பங்கு தரட்டுமா? 66% முடியாது, அது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டது. யா ரசூலல்லாஹ் 50% தரட்டுமா? முடியாது, மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டது. யா ரசூலல்லாஹ் 1/3 அதிகம்தான், இருந்தாலும் உம்முடைய வாரிசை கையேந்துகிற நிலையில் நீங்கள் விட்டு வைக்காதீர்கள் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார் என்பதை அவரே சொல்லுகிறார். அல்லாஹ்வுடைய ரசூல் அருகிலே போய் அமர்ந்து தலையிலே கை வைத்து முகத்தை தடவி முகத்திலே இருந்து அவருடைய மார்பகத்திற்கு வந்து அடி வயிற்றிலே கையை வைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு செய்த துவாவை புகாரியில் 2742வது நபிமொழி, 5651வது நபிமொழி, யா அல்லாஹ் எனது சாதுக்கு நீண்ட ஆயுளை நீ கொடு, அவர் இப்பொழுது மரணித்தல் கூடாது. நீண்ட ஆயுளை யா அல்லாஹ் எனது சாதுக்கு கொடு, ஹிஜ்ரத் செய்த நன்மையை அவருக்கு நீ பூரணமாக கொடு, ஹிஜ்ரத் செய்த நன்மையை அவருக்கு நீ பூரணமாக கொடு, அவருக்கு நீண்ட ஆயுளை கொடு, அவரின் மூலம் நிறைய மக்கள் நன்மை பெறப் போகிறார்கள். யா அல்லாஹ் எனது தோழர் சாதவர்களை பழைய மார்க்கத்திற்கு திருப்பி விடாதே, தௌஹீதை பறித்து விடாதே, தௌஹீதில் உறுதியாக இருக்கச் செய் என்ற பிரார்த்தனையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தையும் மேனியையும் தடவி அவருக்கு செய்த துவாவை சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கையினுடைய குளிர்ச்சியை இன்றைக்கு கூட நான் உணர்கிறேன் என்று மரண நேரத்தில் அவர் நினைவு கூறிய சம்பவம் இந்த புகாரி போன்ற நபிமொழி தொகுப்புகளிலே நீங்கள் பார்க்கலாம். அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிரார்த்தனைக்கும் அன்புக்கும் ஆளானவர் சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலம், ஈராக் வெற்றி கொள்ளப் போகிறது. ஈராக்குக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதன்னா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தலைமையில் பெரிய படையை அனுப்பி வைத்தார்கள். என்ன காரணம்? எல்லா கிறிஸ்தவர்களும் ஒன்று கூடினார்கள், பெரிய படையோடு வருகிறார்கள், இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தையே வேறொருக்க போகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை முதன்னா ரலியல்லாஹு அன்ஹுடைய தலைமையில் மிகப்பெரிய ஒரு போர்ப்படை அனுப்பப்பட்ட பிறகும் போர்ப்படை மீண்டும் தேவை என்கிற ஒரு சூழ்நிலை உடனடியாக மதீனாவுக்கு வருகிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நானே தலைமையேற்று செல்கிறேன் என்று சொல்ல மூத்த சஹாபாக்கள் எல்லாம் வேண்டாம் என்று தடுக்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சாதே என்று அழைத்தார். ஓடி வந்தார். நீங்கள் அடுத்த படையை நீங்கள் வழிநடத்தி செல்ல வேண்டும், முதன்னாவுக்கு மீண்டும் ஆட்கள் தேவைப்படுகிறதாக செய்தி வருகிறது என்று சொன்னவுடன் இந்த சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் படைகளை சரி செய்தார். அந்த படையில் எத்தனை பேர்கள் கலந்து கொண்டார்கள் என்கிற குறிப்பு கூட ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். அந்த படையில் பத்ர் போரில் பங்கெடுத்த 99 சஹாபாக்கள், அல்லாஹ்வுக்காக வேண்டி மரத்தடியில் பையத்து செய்த 310 சஹாபாக்கள், எல்லோரும் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட சஹாபாக்கள், மக்கா வெற்றியில் பங்கெடுத்த 300 சஹாபாக்கள், இளைஞர்கள் 700 பேர், மொத்தம் 1410 பேர் கொண்ட ஒரு தலைமையோடு இந்த சஅத் பின் அபி வக்காஸ் அவர்கள் ரோமாபுரி மன்னர்களை எதிர்த்து, கிறிஸ்தவர்களை எதிர்த்து மிகப்பெரிய போருக்கு தயாராகும் போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஅத் பின் அபி வக்காஸுடைய படையை பார்த்து ஆற்றிய ஒரு உரை உண்டு. சாதே, நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய குடும்பம் என்கிற காரணத்தினால் நீங்கள் உங்களை மறந்து விடாதீர்கள். மக்கள் எல்லோரும் சமமாக நடத்தப்பட வேண்டும். மக்களில் சிறந்தவர்கள் யாருக்கும் குடும்ப உறவு முறையின் அடிப்படையில் யாரும் சிறந்தவர்கள் அல்ல. யார் அல்லாஹ்வை அதிகம் அஞ்சுகிறார்களோ அவர்கள்தான் மனிதர்களிலே சிறந்தவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர் தர்மம் என்று எவைகளை எல்லாம் கடைபிடிக்க சொன்னார்களோ அனைத்தையும் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்கிற அறிவுரையோடு சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்புகிறார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். போய் வெற்றி கொள்ளப்பட்ட உடனே என்ன செய்கிறார்? போய் வெற்றி கொள்ளப்பட்ட உடனே ரோமாபுரி மன்னர்களுடைய கோட்டைக்குள் புகுந்து கோட்டையை கைப்பற்றிய உடனே கோட்டைக்கு மேல் எழுந்து நின்று லுஹா தொழுகை 8 ரக்காத்து தொழுது சுஜூதிலே கடந்து அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார். யா அல்லாஹ், இது நீ தந்த வெற்றி, எனது வெற்றி அல்ல. யா அல்லாஹ், இது நீ தந்த வெற்றி, இந்த மக்களுக்கு, இந்த இஸ்லாத்திற்கு, இந்த தௌஹீதுக்கு நீ கொடுத்த வெற்றி என்று லுஹா தொழுது அல்லாஹ்விடத்திலே மன்றாடினார் என்கிற செய்தியை பார்க்கிறோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணிக்கும் போது ஒரு 6 தோழர்களை நியமனம் செய்கிறார். அடுத்த கலீஃபா யார் என்பதை நீங்கள் தான் தீர்மானம் செய்ய வேண்டும் என்று அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்களுடைய தலைமையில் ரசூலுல்லாஹ் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடுத்த கலீஃபா யார் என்பதை தீர்மானம் செய்கிற பொறுப்பு 6 பேருக்கு கொடுக்கிறார்கள். அந்த 6 பேரில் இந்த சஅத் பின் அபி வக்காஸ் அவர்கள் உண்டு.
இருந்தாலும் உமர் அவர்கள் தன்னுடைய கருத்தை பதிவு செய்யாமல் இல்லை. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்களே, நான் எனது பங்குக்கு சொல்கிறேன், எனது மரணத்திற்கு பிறகு சாத் இப்னு அபி வக்காஸ் இருந்தால் நல்லது, இருந்தாலும் உங்களுடைய ஆலோசனைப்படி செயல்படுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான் என்று சொல்லுகிற அளவுக்கு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முன்னிலைப்படுத்துகிற அளவுக்கு சாத் பின் அபி வக்காஸ் இறை அச்சத்தால், நல்லொழுக்கத்தால், ஈமானால் மிக உன்னதமான இடத்தில் இருந்த ஒரு நபித்தோழர் சாத் பின் அபி வக்காஸ். தோழர்களே, முஆவியினுடைய ஆட்சி காலம், முஆவியாவினுடைய ஆட்சி காலத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்ட கிளர்ச்சியாளர்கள் கிளர்ந்திருந்த நேரம். அப்பொழுது இந்த சாத் பின் அபி வக்காஸை எல்லோரும் தூண்டிக் கொண்டிருந்தார்கள். அலி அவர்களுக்கு எதிராக பேசு, அலி அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடு, அலி அவர்களுக்கு எதிராக கிளர்ச்சி செய் என்றெல்லாம் தூண்டும் பொழுது என்ன ஒரு நபித்தோழர் பாருங்கள், நமக்கும் அதிலே பாடம் உண்டு. அப்படி தூண்டும் பொழுது முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? சாத் பின் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்த செய்தியே மொத்தம் 270 நபிமொழிகள் தான். அந்த செய்தியில் ரொம்ப ஆணித்தரமான செய்தி ஏதாவது இருந்தால் சாத் பின் அபி வக்காஸ் சொல்லுவார், இந்த 2 காதும் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்ல நான் கேட்ட காது, இல்லாவிட்டால் எனது காது செவிடாகட்டும் என்பார்கள் சாத் பின் அபி வக்காஸ். முஆத் பின் ஜபல் அவர்கள் முஆவியாவை பார்த்து சொல்லுகிறார், முஆவியாவே, அலி அவர்கள் யார் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 செய்தியை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னதை இன்றும் நான் நினைவு வைத்திருக்கிறேன் என்று சொன்னார்கள். யாரும் அவரை ஏசாதீர்கள், அவருக்கு எதிரான நடவடிக்கையில் யாரும் இறங்காதீர்கள். யார் தெரியுமா அவர்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் தபூக் போருக்கு போகும்போது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து சொன்னார்கள், நீங்கள் மதீனாவில் இருந்து பிள்ளைகளுக்கு, நோயாளிகளுக்கு, குழந்தைகளுக்கு, மதகுருமார்களுக்கு நீங்கள் பாதுகாப்பு அளியுங்கள் என்றார். அலி ரலியல்லாஹு அன்ஹு திரும்ப கேட்டார், யார சொல்லலாம், பெண்களை பாதுகாக்கவா நான் இருக்கிறேன் என்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப என்ன சொன்னார் தெரியுமா? முஆவியாவே, மூசாவுக்கும் ஹாரூனுக்கும் என்ன உறவுண்டோ அந்த உறவு உமக்கும் எனக்கும் இருந்தால் உனக்கு போதாதா? உனக்கு போதாதா? அப்படிப்பட்ட நட்பு உமக்கும் எனக்கும் உண்டு, ஆனால் எனக்கு பிறகு நபி இல்லை என்றார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்தது முஆவியா, தெரிந்து கொள்ளுங்கள், கைபர் போர் நடக்க போகிறது. கைபர் போர் நாளைய தினம் நடக்க போகிறது என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு முந்திய நாள் சொன்னார்கள், நாளைய தினம் ஒரு மனிதரை நான் தேர்வு செய்வேன் அந்த போருக்கு போர் தளபதியாக, அவருடைய கையில் கொடியை கொடுப்பேன், நிச்சயம் அல்லாஹு தஆலா இந்த போரில் அவருடைய தலைமையில் வெற்றியை கொடுப்பான். அவர் யார் தெரியுமா? அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் அவர் நேசிக்கக்கூடியவர், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் அவரை நேசிக்கிறார்கள். இந்த வார்த்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுதான் தாமதம். சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், இரவு முழுக்க அல்லாஹ்வுடைய ரசூல் நாளைக்கு சொல்ல போகிற அந்த மனிதர் யார் யார் என்று எங்களுக்குள் பேசி இரவு முழுக்க நாங்கள் கழித்தோம். மறாவது நாள் எல்லோரும் அமர்ந்து கொண்டிருக்கிற சபையில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், என்னுடைய வாழ்நாளில் எந்த ஒரு பதவிக்கும் நான் ஆசைப்பட்டது கிடையாது, இந்த நாளை தவிர அந்த நாளில் நான் ஆசைப்பட்டேன். என்ன காரணம்? அவர் அல்லாஹ்வை நேசிக்கிறார், அல்லாஹ்வுடைய ரசூலை நேசிக்கிறார், அவரை அல்லாஹ்வும் நேசித்து விட்டான், அல்லாஹ்வுடைய ரசூலும் நேசித்து விட்டார் என்கிற வார்த்தை. போரில் வெற்றி அல்ல, அது அவரவர்களுடைய சாமர்த்தியங்களை பொறுத்து. இருந்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு செய்து விட்டார். முஆவியா, சாத் பின் அபி வக்காஸ் தலையை உயர்த்தி உயர்த்தி காண்பித்தாராம். உமர் அவர்கள் தலையை உயர்த்தி உயர்த்தி காண்பித்தாராம். அல்லாஹ்வுடைய ரசூல் நம்மை சொல்ல மாட்டாரா, நம்மை சொல்ல மாட்டாரா என்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி அவர்கள் எங்கே என்று கேட்டாராம். யார் ரசூலல்லாஹ், அவர் கண் வலியினால் படுத்து கொண்டிருக்கிறார், வீட்டிலே உண்டு என்று தோழர்கள் சொன்னார்களாம். அடுத்ததாவது யாரையாவது சொல்ல மாட்டாரா என்று. அவரை அழைத்து வாருங்கள் என்று சொல்ல கண் வலியோடு வந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கையை வைத்து கண்ணை தடவினார். கண் வலி இருந்த அறிகுறி கூட இல்லாமல் போனது. கொடியை கையிலே கொடுத்தார். உன்னுடைய தலைமையின் கீழ் நாளைக்கு போரில் அல்லாஹ் வெற்றியை தருவான் என்றார். சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார், திரும்பி கூட பார்க்காதே, எந்த காரணத்தை கொண்டும் திரும்பி பார்க்காமல் கைபரில் போய் தான் நீ நிற்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி கொடியை கொடுத்தார். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார், அந்த கொடியை வாங்கி நான் திரும்ப கூட பார்க்காமல் பள்ளியை விட்டு வெளியேறி உரத்த குரலில் அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே கேட்டேன், யா ரசூலல்லாஹ், அந்த கைபரில் முதலாக நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்று திரும்பி பார்க்காமல் நான் கேட்டேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மக்களை முதலில் ஏகத்துவத்தின் பக்கம் நீங்கள் அழைக்க வேண்டும். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற ஏகத்துவத்தின் பக்கம் முதலில் அவர்களை நீங்கள் அழைக்க வேண்டும். அதற்கு அவர்கள் செவி சாய்த்தால் அவருடைய உள்ளத்தை
அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். அவர்களுக்கு உரிமையோடு பாதுகாப்பு அளிக்க வேண்டியது அழியே உமது கடமை. தெரிந்து கொள், உன் மூலம் ஒரு மனிதன் நேர்வழி அடைவதென்பது உலகத்தை காட்டிலும் சிறந்தது. தாக்குதல் முக்கியம் அல்ல, திருந்துதல் தான் முக்கியம் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி அல்லாஹ்வுடைய ரசூல் இரண்டாவது கட்டமாக அலி அவர்களை உயர்த்தி சொன்னது, முஆவியாவே உங்களுக்கு தெரியுமா, அல்லாஹ்வும் அவரை நேசித்திருக்கிறான், அல்லாஹ்வுடைய ரசூலும் நேசித்திருக்கிறார். மூன்றாவது, யூதர்களுக்கு எதிராக யூதர்கள் குறும்புத்தனம், யூதர்கள் எப்பொழுது பார்த்தாலும் விதண்டாவாதம், யூதர்கள் எப்பொழுது பார்த்தாலும் வேத வசனங்களோடு விளையாடுவது. இப்படியே மெல்ல மெல்ல நாட்கள் செல்ல செல்ல அல்லாஹு தஆலா 3வது அத்தியாயத்தின் 61வது வசனத்தை ஒரு நாள் இறக்கினான். என்ன சொல்லுகிறான் அல்லாஹ்? வேதக்காரர்களை அழையுங்கள் நபியே, அவர்கள் அவர்களுடைய பெற்றோர்களோடு பிள்ளைகளோடு ஒரு சாப பிரமாணத்திற்கு முபாஹலாவுக்கு அவர்களை நீங்கள் அழையுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொன்னான். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி அவர்களை பிடித்து, ஃபாத்திமாவை பிடித்து, ஹசன் அவர்களை பிடித்து, ஹுசைன் அவர்களை பிடித்து, யா அல்லாஹ் இது எனது குடும்பம், யா அல்லாஹ் இது எனது குடும்பம் என்றார்களே. அந்த அலி அவர்களை எதிர்த்தா நீங்கள் பேசுகிறீர்கள், அந்த அலி அவர்களை எதிர்த்தா நீங்கள் இப்படியெல்லாம் நீங்கள் பேசுகிறீர்கள் என்று ஒரு மனிதனுடைய தன்மானத்தை, ஒரு மனிதனுடைய அந்தஸ்தை, ஒரு மனிதனுடைய நன்னடத்தையை, ஒரு மனிதனை குறித்து அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன புகழாரத்தை எல்லாம் எடுத்து சொல்லி அவருடைய நன்மதிப்பை காப்பாற்றினார் சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு எந்த நேரத்திலும் சஹாபாக்களை விட்டுக் கொடுக்காத ஒரு தோழர், எந்த நேரத்திலும் சஹாபாக்களுக்கு எதிராக ஒரு துரும்பை கூட அசைக்காத தோழர் இந்த தோழர். அன்பர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு செய்த மிக முக்கியமான ஒரு காரியம் உண்டு தெரியுமா? யா அல்லாஹ், சாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இந்த சாத் எப்பொழுது உன்னிடத்தில் பிரார்த்தனை செய்தாலும் அந்த பிரார்த்தனைக்கு நீ உடனே பதில் சொல் யா அல்லாஹ். என்ன வாசகம் பாருங்கள், இந்த வாய்ப்பு கிடைக்குமா? என்னுடைய அனுபவத்தில் எந்த நபி தோழருக்கும் அல்லாஹ்வுடைய ரசூல் இப்படிப்பட்ட வாசகத்தை சொன்னதே கிடையாது. கேளுங்கள் தரப்படும் என்பார்கள். பொதுவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்விடத்திலே நீங்கள் கேட்டால் அல்லாஹ் தஆலா 3 வகையில் உங்களுக்கு பதில் சொல்லுகிறான். ஒன்று, உடனடியாக தருவான், அல்லது சிறிது காலம் பொறுத்து தருவதாக வாக்களிப்பான், அல்லது உங்களுக்கு வருகிற தீங்கிலிருந்து உங்களை காப்பாற்றுவான். பிரார்த்தனை செய்வதை மட்டும் விட்டு விடாதீர்கள், நிச்சயம் உங்களுக்கு பதில் உண்டு என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாதிக்கப்பட்ட மனிதனுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையே திரையே கிடையாது. உடனடியாக அந்த தௌபா ஏற்றுக்கொள்ளப்படும், அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் யா அல்லாஹ், சாத் அவர்கள் என்றைக்காவது பிரார்த்தனை செய்தால் அந்த பிரார்த்தனைக்கு நீ பதில் சொல்வாயாக, அந்த பிரார்த்தனையை அங்கீகரிப்பாயாக, அவர் கேட்டதை நீ கொடுப்பாயாக என்று சாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை செய்தது உண்டு. அந்த பிரார்த்தனையுடைய பிரதிபலனையும் நீங்கள் கேட்க வேண்டும். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவர் இந்த 3 பேரையும் ஒரு நாள் ஒரு மனிதர் கொஞ்சம் தரம் தாழ்த்தி விமர்சனம் செய்து விடுகிறார். சாத் பின் அபி வக்காஸ் அவர்கள், வேண்டாம், அல்லாஹுவால் அந்தஸ்தால் உயர்த்தப்பட்ட தோழர்களை குறைத்து மதிப்பிடாதீர்கள், இதை ஒரு காலம் நான் சம்மதிக்க முடியாது என்று குறுக்கிட்டு பேசுகிறார். மீண்டும் அவர் அந்த 3 பேரையும் தரம் தாழ்த்தி பேசுகிறார், இழிவாக பேசுகிறார். இவர் 2வது முறையும் சொல்லுகிறார், வேண்டாம், அல்லாஹுவால் கண்ணியம் கொடுத்து உலகத்தில் வாழ வைத்திருக்கிற இறை விசுவாசிகளை ஒரு காலம் நீங்கள் அப்படி பேசாதீர்கள், அனுமதிக்க முடியாது என்றார். மீண்டும் பேசினார், உங்களுக்கு எதிராக நான் பிரார்த்தனை செய்து விடுவேன் என்று எச்சரித்தார். அவர் சொன்னார், நீ என்ன நபியா, என்ன நபியை போல பேசுகிறாயே என்று சொன்னார். சாத் பின் அபி வக்காஸ் சொல்லுகிறார், பள்ளிக்குள் வந்தேன், ஒது செய்தேன், 2 ரக்காத்து தொழுதேன், யா அல்லாஹ் என்று எனது 2 கரத்தையும் உயர்த்தி துஆ செய்தேன். அல்லாஹுவே, உன்னால் கண்ணியப்படுத்திய ஒரு மனிதர் கேவலப்படுத்தப்படுகிறாரே, இது உன்னுடைய அதிருப்திக்கு உரியதாக இருந்தால் நீ உடனடியாக இது குறித்து ஒரு சாட்சி அவனுக்கு நீ இறக்கி வை, அது எல்லா மக்களுக்கும் ஒரு பாடமாக அமைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தார். அந்த ஹதீஸிலே பார்க்கிறோம், சிறிது நேரத்தில் ஒரு ஒட்டகம் எங்கிருந்து வந்தது என்று தெரியவில்லை, கூட்டத்திற்குள் புகுந்து அந்த மனிதனை மட்டும் தேடி கண்டுபிடித்து சாகும் வரை அவனை மிதித்தே கொன்றது என்று ஹதீஸுகளிலே பார்க்கிறோம். என்றால் சாத் பின் அபி வக்காஸுடைய அந்த துவாவினுடைய வெகுமதி நீங்கள் மறந்துவிடக் கூடாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூஃபாவுக்கு கவர்னராக நியமிக்கும் போது
கூஃபாவாசிகள் எப்பொழுதும் யாரையும் தப்பும் தவறுமாக விமர்சனம் செய்வார்கள். ஹதீஸ் கலையில் ஒரு சட்டமே உண்டு. கூஃபாவாசிகள் ஹதீஸ்களை அறிவித்தால் சீக்கிரம் சரியென்று ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பொய் சொல்லுபவர்கள் அதிகம், அவதூறு பரப்புவர்கள் அதிகம், திட்டமிட்டு ஒரு காரியத்தை செய்து முனாஃபிக்தனமான காரியங்களை செய்வதில் வல்லர்கள் அந்த கூஃபாவாசிகள். அவர்கள் கவர்னராக இருக்கிற சாத் பின் அபி வக்காஸ் தொழுவதில்லை, தொழுதாலும் முறைப்படி தொழுவதில்லை என்றெல்லாம் உமர் அவர்களிடத்திலே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடனே சாத் பின் அபி வக்காஸை வரச் சொல்லி அந்த இடத்தில் அம்மார் அவர்களை நியமனம் செய்து விடுகிறார். சாத் பின் அபி வக்காஸை அழைத்து கேட்கும் போது அவர் சொல்லுகிறார், முந்திய 2 ரக்காத்தில் நான் நீட்டமாக சூறாக்களை ஓதி தொலை வைப்பேன், கடைசி 2 ரக்காத்து தொழுகையில் கொஞ்சம் சுருக்கி தொலை வைப்பேன். இப்படித்தானே அல்லாஹ்வுடைய ரசூல் தொழுதிருக்கிறார், நான் அப்படித்தானே தொலை வைக்க முடியும். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மாற்றமாக நான் ஒரு காரியம் நான் செய்ததில்லை என்று சொல்ல, உமர் அவர்களும் உங்களுடைய நேர்மை எனக்கு தெரியும், அது அப்படித்தான் இருக்கும் என்பதை நான் உணர்வேன், விசாரிப்பது எனது கடமை என்பதற்காக வேண்டி விசாரித்தேன், மீண்டும் நீங்கள் கூஃபாவுக்கு செல்லுங்கள் என்று சொல்ல 2 தோழர்களோடு வழி அனுப்பி வைக்கிறார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. கூஃபாவுக்கு சென்றால் அந்த 2 தோழர்களும் கூஃபாவை மக்கள் இப்படியெல்லாம் ஒன்று கூட்டி இந்த சாத் பின் அபி வக்காஸ் என்ன உங்களுக்கு கொடுமை செய்தார் என்றெல்லாம் கேட்கும் போது எல்லோரும் மௌனம் சாதித்தார்கள். ஒரே ஒரு மனிதர் மட்டும் எழுந்தார். புகாரியில் முதல் பாகத்தில் இந்த நபிமொழியை பார்க்கலாம். ஒரே ஒரு மனிதர் மட்டும் எழுந்தார். அவர் எழுந்து சொன்னார், இவர் நீதி செலுத்துவது கிடையாது, பொருள்களை முறைப்படி பங்கிடுவது கிடையாது, இவர் மக்கள் மத்தியிலே நீதமற்ற முறையில் நடக்கிறார் என்று சொன்ன உடனே சாத் பின் அபி வக்காஸ் அவர்கள் சொன்னார், இது மிகப்பெரிய அவதூறு, இந்த அவதூறுக்கு எதிராக அல்லாஹ்விடத்திலே உனக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யாமல் விடமாட்டேன் என்று சொல்லி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார். யா அல்லாஹ், இந்த அவதூறை நீ பார்த்து கொண்டிருக்கிறாய், ஆகவே அவருடைய ஆயுளை நீ அதிகமாக்கு, அவருக்கு வறுமையை நீ கொடு, சோதனையை கொண்டு அவரை நீ பிடி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாரே. சாத் அவர்களுடைய பிரார்த்தனைக்கு அல்லாஹ் நீ பதில் சொல் என்று துஆ செய்தார். கூஃபாவாசிகள் சொல்லுகிறார்கள், அந்த மனிதர் எப்படி மரணித்தார் என்றால், புருவமயிரெல்லாம் வளர்ந்து வளர்ந்து கண்ணெல்லாம் அவருக்கு போய் அவருடைய வயது அதிகமாகி வீதிகளில் நடக்கும் பொழுது எங்கு போறார் என்றே தெரியாமல் சிறு பிள்ளைகளின் மீது மோதுவது, பெண்களின் மீது மோதுவது, இப்படி கண் தெரியாமல் வறுமைக்கு மேல் வறுமை வந்து அவரே வாய் புலம்பி சாதுடைய பிரார்த்தனை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விட்டானே, சாதுடைய பிரார்த்தனை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விட்டானே என்று சொல்லி சொல்லி மரணித்தார் அந்த மனிதர் என்று கூஃபாவாசிகள் சொல்லுகிறார்கள். ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு தோழர் மரண நேரம், சக்கராத்துடைய நேரம், தனது மகனை அழைத்து சொன்னார், மகனே, நான் பாதுகாத்து வைத்திருந்த அந்த கம்பளி எங்கே என்று கேட்டார். சக்கராத்துடைய நேரத்தில் மகன் ஓடிப்போய் எடுத்து வந்தார். நான் இதை கொண்டுதான் கபனிடப்பட வேண்டும். இந்த கம்பளி என்ன கம்பளி தெரியுமா, இந்த மேலாடை என்ன மேலாடை தெரியுமா, பத்ரு போர்க்களத்தில் இதை உடுத்தித்தான் இணை வைத்தலுக்கு எதிராக ஏகத்துவத்தை நிலைநாட்ட நான் போராடினேன். எனக்கு வேறு எந்த கவனாடையும் கூடாது, இதை கொண்டுதான் நீங்கள் என்னை கவனிட வேண்டும் என்று சொன்னவுடன் மகன் அழுக ஆரம்பித்தார். என்ன தந்தை சொல்கிறீர்கள்? ஆமாம் தந்தையே என்று சொல்லி மகன் அழுக ஆரம்பித்தார். மகனே, அழ வேண்டிய அவசியம் இல்லை, காரணம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை சொர்க்கவாதி என்றார், அல்லாஹ் என்னை ஒரு காலம் கைவிட மாட்டான். உண்மைதான், அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், மரண நேரத்தில் யார் ஒருவர் அல்லாஹ்வை குறித்து தவறான எண்ணம் கொண்ட நிலையில் மரணிக்கிறார்களோ அவர்கள் சொர்க்கம் செல்வது கடினம். அல்லாஹ்வை குறித்து நல்ல எண்ணம் கொண்ட நிலையில் நீங்கள் மரணியுங்கள், அல்லாஹ்வை குறித்து தவறான எண்ணம் கொண்ட நிலையில் நீங்கள் மரணிக்காதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள். சாத் பின் அபி வக்காஸ் சொல்கிறார், ரப்பு என்னை கைவிட மாட்டான், அந்த அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான், தூதரின் மூலம் சொர்க்கவாசி என்று வாக்களித்தவன் நான். ஆகவே மகனை அழுகாதே, குடும்பத்தினர்களை அழுகாதீர்கள், நான் எங்கே செல்ல போகிறேன், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கிற உயர்வான அந்தஸ்தை ரப்பு எனக்கு தரப்போகிறான். நான் அவனை சார்ந்தவன், அவனை நேசித்தவன், தூதரை உள்ளபூர்வமாக நேசித்தவன் நான். ஆகவே நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மக்களுக்கு ஆறுதல் சொல்லுகிறார் சாத் பின் அபி வக்காஸ். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார், மரணத்திற்கு பிறகு முஹாஜிர்களில் கடைசி ஒருவர் இருந்தார், இந்த சாத் பின் அபி வக்காஸ். அவரும் இந்த பூமியிலிருந்து போய்விட்டார். முஹாஜிர்களில் கடைசியாக மரணித்தவர் இவர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அல்லாஹ் இவருக்கு நீண்ட ஆயுளை கொடு என்று மக்காவுடைய வெற்றிக்கு பிறகு சக்கராத்துடைய வேதனையில் கிடந்த சாத் பின் அபி வக்காஸுக்கு பிரார்த்தனை செய்த காரணத்தினால் 40 ஆண்டு காலம் தொடர்ந்து உயிர் வாழ்ந்தார். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பிரார்த்தனையுடைய மகத்துவம், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பிரார்த்தனையின் மகத்துவம். இந்த தோழருடைய நபிமொழியில், இந்த தோழருடைய வரலாறுகளில் நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம் என்ன சகோதரர்களே?
பெற்றோர்களானாலும் உற்றார்களானாலும் நம் மீது பாசம் வைத்திருக்கிற யாராக இருந்தாலும் யாருக்காக வேண்டியும் மார்க்கத்தை மட்டும் விட்டு கொடுத்து விடக்கூடாது என்கிற முதற்கட்ட பாடம். இஹ்லாஸோடு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யும் போது அல்லாஹ் தஆலா அந்த பிரார்த்தனை எந்த அளவுக்கு ஏற்றுக்கொண்டு பதில் சொல்லுகிறான் என்பதற்குரிய ஒரு பாடம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பெரிய ஒரு பாராட்டுக்குரிய தோழராக இவர் இருந்தார். எனது தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் என்றார். கடைசி வரை திரும்ப திரும்ப சொல்லுவார். யாரை பார்த்தாலும் அல்லாஹ்வுடைய ரசூல் என்னை பார்த்து சொன்னார், அவருடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் என்று என்னை பார்த்து வாழ்த்து சொன்னவர் அல்லாஹ்வுடைய ரசூல் என்று திரும்ப திரும்ப சொல்லுவார் அவர். ஆகவே இந்த உலகத்தில் பாருங்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வுடைய ரசூலோடு தியாகங்கள் பல புரிந்து இந்த உலகத்திலேயே சொர்க்கவாசி என்கிற பாராட்டுக்குரியவர்களாக நடந்தார்கள். சொர்க்கவாசியை நம்ம எங்கே போய் பார்க்க முடியும்? சொர்க்கவாசியை மறுமை நாளில் தீர்ப்பு சொன்னதுக்கு அப்புறம் சொர்க்கத்தில் தான் போய் பார்க்க முடியும் யாரெல்லாம் சொர்க்கவாசி என்று. ஆனால் அல்லாஹ் தஆலா அந்த மக்களுக்கு கொடுத்த வாய்ப்பை பார்த்தீர்களா? சொர்க்கவாசிகளோடு பேசுவார்கள், சொர்க்கவாசிகளோடு உறங்குவார்கள், சொர்க்கவாசிகளோடு வியாபாரம் செய்வார்கள், சொர்க்கவாசிகளோடு உண்ணுவார்கள், சொர்க்கவாசிகளோடு அவையிலே அமருவார்கள். அவர்களுக்கு கிடைத்த பாக்கியம். அவர் சொர்க்கவாசி, இவர் சொர்க்கவாசி, அவர் சொர்க்கவாசி, இவர் சொர்க்கவாசி. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய நாவிலே இருந்து நற்செய்தி பெற்ற நற்செய்திக்கு உரிய உன்னதமான தோழர்கள் இந்த தோழர்கள். அன்பிற்கு உரியவர்களே, சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாற்றை புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் ஏன் தேர்வு செய்யப்பட்டு உங்களுக்கு இந்த உரை ஆற்றப்படுகிறது என்றால், படிப்பினை பெற வேண்டும். நம்முடைய வாழ்வில் ஒரு திருப்புமுனை ஏற்பட வேண்டும். கடந்த காலங்களில் எப்படியெல்லாம் நடந்தோமோ அதுபோல நம்முடைய வாழ்வை நாம் அமைக்கக்கூடாது. பெரும்பாவம் என்று அல்லாஹ்வுடைய ரசூலும் அல்லாஹும் பட்டியல் போட்ட பாவங்களை ஏறெடுத்து கூட பார்த்து விடக்கூடாது. நன்மையான காரியங்களை வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் செய்ய வேண்டும். சொர்க்கவாசி என்று அல்லாஹு தஆலா தூதர் உயிரோடு இருக்கும்போது அறிவித்தானே தவிர அந்த சொர்க்கத்தை அல்லாஹ் இழுத்து பூட்ட ஒன்றுமல்ல. சொர்க்கம் நமக்காக வேண்டி, சொர்க்கம் சைத்தானுக்குரியதல்ல, சொர்க்கம் வானவர்களுக்குரியதல்ல, சொர்க்கம் நமக்குரியது. நல்ல அமல்களை செய்தால், அல்லாஹுவை நேசித்தால், சூரத்து தௌபாவில் அல்லாஹ் சொன்னானே, குல் இன்கான ஆபாவுக்கும் வ அபுனாவுக்கும் வ இஹ்வானுக்கும் வ அஸ்வாஜுக்கும் வ அஸீரத்துக்கும் வ அம்வாலுக் தரஃப்துமூஹா வ திஜாரத்துன் தஹஸௌன கஸாதஹா வ மசாகினு தர்லௌனஹா அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி வ ஜிஹாதுன் ஃபீ ஸபீலிஹி ஃபதரப்பஸூ ஹத்தா யஅதி அல்லாஹு பி அம்ரி வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஃபாசிகீன். தாய் தந்தை மனைவி மக்கள் வியாபாரம் வீடு சொத்து சுகம் அனைத்தையும் காட்டிலும் அல்லாஹுவையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் நேசியுங்கள். நேசிக்காவிட்டால் அல்லாஹ்வுடைய வேதனை எதிர்பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. அந்த வேதனைக்கு உரியவர்களாக இல்லாமல் நேசத்திற்கு உரியவர்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவர்களையும் ஆக்கி இந்த உத்தம சீலர்களை எல்லாம் மறுமை நாளிலே சொர்க்கத்தில் நமக்கு அருகிலே அல்லாஹு தஆலா ஒன்றாக இருக்க வைக்கிற வாய்ப்பையும் நமக்கு தர வேண்டும். நாமெல்லாம் அவர்களுக்கு அருகில் இருக்கிற அளவு நன்மைகளை அதிகம் அதிகம் செய்ய வேண்டும். அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்ய வேண்டும், பிரார்த்தனை செய்ய வேண்டும். எந்த நேரத்தில் தவறுகள் செய்தாலும் அது இயல்பு, ஆதமுடைய மக்களுடைய பண்பும் கூட. தவறை தொடர்ந்து விடக்கூடாது, பாவத்தை தொடர்ந்து செய்தல் கூடாது. பாவம் செய்தால் உடனே பாவத்திலே இருந்து விலகி அல்லாஹ்வுடைய பள்ளியில் ஓடி வந்து இரவு நேரத்தில் எல்லோரும் தூங்கும் போது தஹஜ்ஜத்திலே எழுந்து சுஜூதிலே கிடந்து அழுது தௌபா செய்து அல்லாஹ்விடத்திலே ஒப்படையுங்கள். உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் நிச்சயம் மன்னிப்பான். இந்த உத்தம சீலர்களோடு அல்லாஹ்வுடைய ரசூலோடு சொர்க்கத்தில் அல்லாஹு தஆலா நம் அனைவர்களையும் ஒன்று சேர்ப்பானாக. அன்பான தோழர்களே, நாளைய தினம் இன்ஷா அல்லாஹ் இன்னொரு நபித்தோழரை பார்க்க போகிறோம். ஏழ்மைக்கு முன் உதாரணமான நபித்தோழர். இவருடைய வாழ்வினுடைய சிறப்பு என்ன என்று பார்த்தீங்கன்னா, பதவி தேடி வந்தது, பதவியை தூக்கி எறிந்தார் அந்த நபித்தோழர். இறந்து போன நபித்தோழர்களை எல்லாம் நினைத்து நினைத்து பார்த்து அடிக்கடி அழுகிற ஒரு நபித்தோழர் எங்காவது பார்த்ததுண்டா? நாம் எத்துணை நண்பர்களை இழந்திருக்கிறோம் ஏகத்துவத்திற்காக. ஏகத்துவத்தை பின்பற்றி எத்துணை நபர்களை நாம் இழந்திருக்கிறோம். அவர்களுக்காக வேண்டி துவாவில் நாம் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லி இருப்போமா? யா அல்லாஹ், எங்களுக்கு முன்னால் மரணித்த ஏகத்துவவாதியுடைய கபர்களை விசாலமாக்கு, சொர்க்கத்து காற்றை வீசச்சை, சொர்க்கத்து ஆடையை கொடு, அவருடைய குடும்பத்திற்கு சாந்தி சமாதானத்தை கொடு, சிறந்த பாதுகாப்பு துணையை ஏற்படுத்தி கொடு என்று துவாவில் ஒரு வாசகத்தை அவர் சொல்லியிருப்போமா? ஆனால் இந்த நபி தோழரை பாருங்கள், இறந்த தோழர்களை நினைத்து 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 அழுது அழுதே தன்னுடைய வாழ்க்கையை கழித்தார். அவர் யார் என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் பார்ப்போம். வாஹிர் தௌவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.